மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. புறஜாதியாய் இருந்த நம்மை அவருடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ராஜா தைரியமா, ஒரு இஸ்ரவேல் ராஜா அன்னைக்கு இருந்த ஆலயத்துக்குள்ள போனான். போகக்கூடாது, போனான். நெற்றியில குஷ்டம் வந்துருச்சு. ஒருத்தன் ரொம்ப அவசரம், கடவுளுடைய ஆசீர்வாதம் வேணும்னு போய் பலி செலுத்தினான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, ராஜ்யம் உன்னை விட்டு போயிரும், இனிமேல் நீ ராஜா இல்லைன்னு சொல்லிட்டாரு. கர்த்தர் சொன்னாரு மோசே கிட்ட, இந்த மாதிரி தான் ஆசாரிய வஸ்திரம் இருக்கணும். தலைப்பாக இருக்கணும், நெஞ்சில் அது இருக்கணும், உடம்பு மேலே அது இருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கயிறை வச்சு இடுப்பில் அவனை கட்டு. அந்த கயிறு வெளியே கிடக்கணும். மகா ஸ்தலத்துக்குள்ள அவன் போகிறப்ப கயிறு வெளியே இருக்கணும். அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா, அவன் பொத்துன்னு விழுகிற சத்தம் கேட்டா, நீங்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது, அந்த கயித்தை பிடிச்சி போனத்தை வெளியே இழுக்கணும். அப்பேற்பட்டவர் நம்முடைய தேவன். இன்றைக்கு நம்ம வர்றோம், அவர்கிட்ட போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இயேசுடைய ரத்தம், விலைக்கிரயமாய் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இந்த பாட்டையும் பாடுங்க. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. டெய்லி பாருங்க, பாடுங்க. அந்த பேய் போகும், அந்த வியாதி போகும், அந்த தரித்திரம் போகும், அந்த கடன் போகும், அந்த உபத்திரவம் போகும், அந்த கெட்ட சூழ்நிலை மாறும். டெய்லி இயேசுடைய ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க. பிள்ளைகளை மூடுங்க. ஒன்று விடாமல் எல்லாம் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டது. நீங்கள் பரிசுத்தவான்கள். ரத்தத்தை பூசுங்க, பாடுங்க. நீங்கள் நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். ஹல்லேலூயா. சரி, போன வாரம் நம்ம சொன்னோம் மார்க்கு 5வது அதிகாரம். இந்த மார்க்கு 5வது அதிகாரத்தை ஏமா நித்யா சார்ல்ஸ் இருக்கியா? சரி, நித்யா சார்ல்ஸ். நாம் இன்றைக்கு தொடர்ந்து மார்க்கு 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். மார்க்கு 5:21 முதல் 30 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து
படகில் ஏறி பக்கத்திலே இருக்கிற தேசத்திற்கு போனார். அங்கே 6000 பிசாசுகள் பிடித்த லேகியோன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் கல்லறைகளில் இருந்து வந்தான். இயேசு அவனை குணமாக்கினார். இயேசு சொல்றப்ப பேய் போய் தான் ஆகணும். 6000 பிசாசுகள் ஒரு மனிதனுக்குள். என்ன கஷ்டப்பட்டான், ஆனால் கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த வேலையை முடித்துவிட்டு அவர் திரும்பவுமாக இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே நுழைகிறார். அப்போது அங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்து விட்டார்கள். அவர்களுக்கு உபதேசிக்கிறார். இயேசு எங்கே போனாலும் சரி உபதேசம் செய்வார். கடற்கரைக்கு போனால் உபதேசிப்பார், மலையில் ஏறினா உபதேசிப்பார், வீட்டிற்குள்ளே போனால் உபதேசிப்பார், ஆலயத்திற்கு போனால் உபதேசிப்பார். எங்கே போனாலும் இயேசு உபதேசம் செய்வார். அதை கேட்க ஜனங்கள் திரளாய் கூடி வருவார்கள். வந்தவர்கள் எல்லோரும் விடுதலையை பெற்றுக்கொள்வார்கள். அன்றைக்கு அதே போல அவர் போகிறார். ஜனங்கள் வந்து கூடுகிறார்கள். அவர்களுக்கு அவர் உபதேசம் பண்ணுகிறார். அப்போது ஒரு மனிதன் வருகிறான். அவன் யார் என்றால் ஜெப ஆலயத்திலே இருக்கிற தலைவர்களில் ஒருவன். அவன் வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து, ஒரு ஜெப ஆலய தலைவன் பாதத்தில் விழணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவன் தன்னை தாழ்த்துகிறான். அவனுடைய பாதத்தில் விழுகிறான். விழுந்து சொல்கிறான், ஆண்டவரே, என் மக மரண அவஸ்தையிலே இருக்கிறாள், நீர் வர வேண்டும், வந்து உம்முடைய கைகளை அவள் மேல் வைக்க வேண்டும். அவர் வரணும், என் வீட்டுக்கு வரணும், என் ஆண்டவர் என் வீட்டிற்கு வரணும், மேசியா என் வீட்டிற்கு வர வேண்டும். அவர் கைகள் என்னுடைய மகள் மேலே பட்டால் போதும், அவள் சொஸ்தமாவாள். அவன் விசுவாசிக்கிறான். இயேசு வந்தா போதும், தொட்டா போதும், என் பெண்ணு பிழைச்சுக்குவா. அதே போல கர்த்தர் இவனோடு பின்னால் போகிறார். இவர் போகணும்னு அவசியம் இல்லை. இவர் தேவகுமாரன், சிருஷ்டிகர், சர்வ வல்லவர். இவர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும். ஆனா அந்த மனிதனுக்கு இரக்கம் இவர் காட்டுகிறார். குழந்தையின் மேல் இரக்கம் காட்டுகிறார். அவனோடு கூட போகிறார். போகும் வழியிலே இன்னொரு பெண் வருகிறாள். அவள் 12 வருடமாக பெரும்பாடு உள்ளவள், உதிரப்போக்கு. 12 வருஷம் பிளட் உடம்புல இருந்து வெளியே போனா எப்படி இருக்கும்? அவள் தனக்குள்ளது எல்லாவற்றையும் விற்று வைத்தியம் பார்த்து சற்றும் குணமடையாதவள், பரிதாபமான நிலையிலே அவள் வருகிறாள். அவள் வர்றப்ப ஒன்று சொல்லிக்கிட்டே வர்றா. என்ன சொல்லி கொண்டு வந்தாள்? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன். 2 பேரும் ஒரே காரியத்தை செய்கிறார்கள். அந்த யவீரு என்கிற மனிதன் சொல்லுகிறான், அவர் வந்து என் மக மேல கை வச்சா போதும், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வாங்க, கையை வச்சா போதும், என் பொண்ணு சுகமாயிருவா. இங்க இந்த அம்மா சொல்லிட்டு வருது, அவரை தொட்டால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் போதும், நான் சொஸ்தமாவேன். அதே போல அவள் வந்து தொட்டாள், உடனே சுகம் பெற்றாள். ஆண்டவர் சொல்றாரு, யார் என்னை தொட்டது? சீஷர்கள் சொல்றாங்க, இவ்வளோ பேர் நெருக்கிறாங்க, யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இல்லை, என்னை தொட்டது யார்? திரும்பி பார்க்குறாரு, நடுநடுங்கி அவர் காலில் வந்து விழுறா. அந்த பொண்ணு விழுந்து சொல்றா, நான் தான் ஆண்டவரே தொட்டேன். எல்லாவற்றையும் அவருக்கு அவள் சொல்லுகிறாள். அந்த ஊர் சட்டப்படி தீட்டுள்ள பெண் வெளியே வரக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது. ஆணை தொட்டால் அவ்வளவுதான், கல்லெறியப்படுவாள். ஆனா அவளுக்குள்ள தெரியும் அவளுடைய வேதனை. அவள் சும்மா இருக்கல, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறாள். இயேசு யார் என்பது தெரியும். ஒரு சின்ன டச் போதும், நான் சுகமாவேன். அதே போல அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுக்கு விசுவாசம் இருந்தது, அதை செயலிலே காட்டினாள். அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள்.
யவீரு விசுவாசத்தோடு இவரை கூட்டிக் கொண்டு போகிறான். அவனுக்கு என்னடா இது, இந்த நேரத்தில் ஒரு அம்மா வந்து தொட்டுட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இப்படி இருக்கே, என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே, அதெல்லாம் அவன் சொல்லலை. இயேசுநாதர் வர்றார் போதும். அந்த நேரத்திலே அவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து சொல்கிறாங்க, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, மகள் மரித்து போனாள். ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் இருக்கேன்ப்பா யவீரு, நான் இருக்கேன், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதே போல் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே எல்லாம் அதுங்களே எப்படி தான் சொல்லி விட்டானுங்களோ தெரியல, கொட்டடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போகிறதுக்குள்ள, வீட்டுக்கு போகிறதுக்குள்ள தாரை தப்பட்டை. எங்கள் ஊர்ல எல்லாம் அதெல்லாம் அடிப்பாங்க நல்லா. யாரா செத்துட்டாங்கன்னு எப்படி தான் செய்தி போகுமோ தெரியல, அடுத்த நிமிஷம் பார்த்தா தீ கொளுத்திக்கிட்டு இருப்பானுங்க, வந்து உடனே அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் இப்போ எல்லாம் நான் பார்க்குறேன், அவனுக்கு பின்னால் ஒரு 100 பேர் ஆடிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ சந்தோஷம், ஒருத்தன் செத்த உடனே விட்டுச்சடா பிரச்சனைன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, சிறு பெண் நித்திரையாய் இருக்கிறாள். அதுக்கு என்ன செஞ்சாங்க? எல்லாரும் நகைத்தார்கள். தேவனுக்கு முன்னால் சிரிக்கிறியா? நகைத்தார்கள். ஆண்டவர் சொன்ன முதல்ல இவனெல்லாம் வெளியேற்று, இந்த அவிசுவாசிகள், இந்த பயபக்தி இல்லாதவர்கள், பாவிகள், முதல்ல எல்லாரையும் வெளியேற்று. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. 3 பேரை உள்ள கொண்டு போனார். Those who trust him, believe him, who love him, அவங்கள மட்டும் கூப்பிடு. 3 பேர் போறாங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான். போய் பொண்ணை கையை தொட்டு, தலித்தாகுமி, சிறு பெண்ணே எழுந்தரு, உடனே எழுந்தாள். ஆண்டவர் சொல்றார், அன்புள்ள ஆண்டவர், முதல்ல அவளுக்கு சாப்பிடக்கூடியதாவது, ஒழுங்கா சாப்பாடே கொடுக்காம பிள்ளைய கொண்டு விட்டேன், சாப்பாட்டை கொடு. அன்பானவர்களே, இந்த 2 பேரும் வாயை திறந்து பேசுறாங்க. அந்த பெண் பேசினாள், அவரை தொட்டால் சொஸ்தமாவேன். அவள் விசுவாசித்தாள், விசுவாசத்தை அறிக்கை செய்தாள். தேவன் விசுவாசித்தார், விசுவாசத்தை அறிக்கை செய்தார். வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று. கர்த்தர் நமக்கு நல்ல மாடல். உனக்குள்ள விசுவாசம் வரட்டும், அது வரைக்கும் பரிஸ்தாவில நிறைஞ்சு இரு. அங்கே இருள் இருந்தது, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது. ஆவியானவர் அதிலே அசைவாடி கொண்டிருந்தார். பிறகு எழுந்து பேசுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, ஆவியானவர் அசைவாடட்டும். பரிஸ்தாவில நிறைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஸ்பீக் இன் டங்ஸ். உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாவதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற முறை இந்த அந்நிய பாஷையிலே பேசி பரிஸ்தாவிலே நிறைந்து ஜெபிப்பது மட்டும்தான். அங்கே தேவன் அப்படி அசைவாடினார், ஆவியானவர் அசைவாடினார், வாயை திறந்து பேசினார், வெளிச்சம் உண்டாயிற்று. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. ஆகாய விரிவு உண்டாக கடவுது, உண்டாயிற்று. செடி கொடிகள் உண்டாக கடவுது, பிராணிகள், ஊரும் பிராணி, காட்டு மிருகம், நாட்டு மிருகம் உண்டாக கடவுது, உண்டாயிற்று. அவர் சொல்ல சொல்ல எல்லாம் நடந்தது. நீங்களும் சொல்ல சொல்ல உங்களுக்கும் எல்லாம் நடக்கும். சரியாக பேச வேண்டும். சகரியா, எலிசபெத் பயபக்தி உள்ளவர்கள், வயதானவர்கள், கர்த்தரை நோக்கி பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்தவர்கள். இப்போது வயது முதிர்ந்து விட்டது. ஆலயத்திற்கு போகிறான் சகரியா, அவனுடைய ஊழிய முறைமையை நிறைவேற்றுவதற்கு. அங்கே போனால் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறப்ப தேவதூதன் வந்துட்டான். அவன் சொல்றான், சகரியாவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெறுவாள். அது எப்படி ஆகும்? எனக்கு வயசாயிடுச்சே. யார் உன்னைய ஜெபம் பண்ண சொன்னது? நீ தானே ஜெபம் பண்ண, பிள்ளை வேணும்னு கேட்ட. இப்ப கர்த்தரே ஒரு தூதனை அனுப்பி சொல்றாரு, நீ நம்ப மாட்டியா? வாய் திறந்து நன்றின்னு சொல்ல மாட்டியா? அது எப்படி ஆகும்? தேவதூதன் பார்த்தான், இவன் பேசி பேசியே பிள்ளைய கொன்னுருவான். போ, இன்னையிலிருந்து ஊமையாப்போ. ஒரு சாபத்தை போட்டுட்டு போயிட்டான். வெளியே வர்றான். வெளியே வந்து என்ன செஞ்சானா? சைகையில பேசினானா.
எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ரைட்டு உள்ள என்னமோ நடந்துருச்சு. இந்த மட்டும் நின்னான் நடந்தான் பாரு, இல்லைனாக்க இடுப்பில் இருக்க கைத்தை பிடிச்சி இழுத்துருக்க வேண்டியதுதான் இவனை. சொன்னது போல வீட்டுக்கு போனான். மனைவி கிட்ட இதே ஜாடதான். கடைசியில் உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தான். அங்க வந்து கேட்குறாங்க, என்ன பேர் வைக்கலாம்? எழுத்து பலகையை கேட்டு வாங்கி யோவான் என்று எழுதினான். உடனே வாய் திறந்தது. அவன் கர்த்தரை துதித்தான். வாயை திறந்து என்ன சொன்னான்? நீயோ பாலகனே, அவருக்கு முன்பாக நடப்பாய். அருமையா பேசுறான். மகனை பத்தி பெரிய தீர்க்க தரிசனம் சொல்றான். இயேசுநாதரை பத்தி பேசுறான். இஸ்ரவேல் தேசத்திற்கு வரப்போகிற விடுதலையை பேசுகிறான். மனு குலத்திற்கு வரப்போகிற அந்த விடுதலையை பேசுகிறான். ரட்சிப்பை பேசுகிறான். என்ன பேசணும் அதை பேசுகிறான். அனுபவம் இருக்கு. முதல்ல ஒரு தடவை வாயை மூடி விட்டுட்டாரு. இப்ப தப்பா பேசினா நிரந்தரமா ஊமையா போயிடுவோம். ஒழுங்கா பேசலாம். ஒழுங்கா பேசுறான். அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் சொல்றேன், உங்க கஷ்டம் பெரிய கஷ்டம்தான். உங்க போராட்டம் பெரிய போராட்டம் தான். உங்க பிரச்சனை பெரிய பிரச்சனை தான். நான் ஒத்துக்கிறேன். அதற்காக எதை வேண்டும் என்றாலும் பேசி விடுவீர்களா? கர்த்தருடைய வார்த்தையை பேச மாட்டீர்களா? வாயத்திறன் சொல்ல மாட்டீர்களா? கர்த்தர் தான் சொல்லியிருக்கார்ல, நீ சொல்லி சொன்னபடி ஆகும் என்று. சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் நீ சொன்னபடி ஆகும். கர்த்தர் சொல்லியிருக்காரு. வாயத்திறன் சரியா பேசுங்க. நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு ஆக போகிறது. கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. ஆனால் அது உங்களிடம்தான் இருக்கிறது. ஒரு நாளும் சந்தேகத்தை பேசக்கூடாது, அவிசுவாசத்தை பேசக்கூடாது, ஆண்டவரை பற்றி குறையா பேசக்கூடாது, தகாத வார்த்தைகள் வேத வசனங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. சரியா பேசணும். வாயை திறந்து சரியா அறிக்கை பண்ணணும். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த வாயை திறந்து பேசுறப்ப என்ன நடக்கும்னா, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரம் போடுகிறீர்கள். ஒரு வீடு கட்டணும்னா அஸ்திபாரம் ஒழுங்கா போடணும். சில இடங்கள்ல 50 மாடி கட்டடம் கட்டுறாங்க, சில இடத்துல 100 மாடி கட்டடம் கட்டுறாங்க. ஒரு தடவை இப்படி பெரிய கட்டடத்துக்காக அஸ்திபாரம் போட்டுட்டு இருந்தாங்க. நானும் உங்க பாஸ்டரும் போய் பார்த்தோம். பார்த்தா சுத்தி சுத்தி இந்த வாகனங்கள்லாம் உள்ள கீழே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கு. ஆழமா இருக்கு. மேல இருந்து எட்டி பார்த்தா நம்மளே விழுந்துருவோம் போல பயமா இருக்கு. அவ்வளவு ஆழத்துக்கு போகுது. என்ன அப்படின்னு கேட்டா, இங்க 50-60 மாடி கட்டடம் கட்ட போறோம், அதுக்காக குழி தோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ஆழமாக போய் எவ்வளவு பலத்த கம்பிகளை வைத்து கட்டி அஸ்திபாரம் போடுகிறோமோ அதை போன்றது உங்களுடைய வார்த்தை. கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது உங்கள் எதிர்காலத்துக்காக அஸ்திபாரம் போடுகிறீர்கள். அதன் மேலே எதையும் கட்டலாம், எவ்வளவு பெரிய வாழ்க்கையையும் கட்டலாம். ஆனால் அஸ்திபாரம் கர்த்தருடைய வசனம். வசனத்தை பேசுறீங்களா? விசுவாசத்தோடு பேசுறீங்களா? ஆவியிலே நிறைந்து பேசுகிறீர்களா? அந்த அஸ்திபாரத்தின் மேல் தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறது. பிள்ளையை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? உங்கள் பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? உங்களுடைய லாங் லைஃப், நீடித்த வாழ்வை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? உங்கள் மன சந்தோஷத்தை பற்றி என்ன பேசுகிறீர்கள்? நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். வார்த்தை வசனம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை உற்று பாருங்கள். அதுக்கு தான் பைபிளை வாசிக்கணுங்கிறது. நானும் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு வசனமே தெரியாம இருந்தா நான் சொல்றேன், நீ கூமுட்ட. உன்னால ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. பை எ பைபிள், ஸ்டார்ட் ரீடிங் இட். எப்போ வாசிக்கணும்? காலையில் வாசிக்கணும், மத்தியானம் வாசிக்கணும், சாயங்காலம் வாசிக்கணும், ராத்திரி வாசிக்கணும். காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், சாயங்காலம் டிஃபன் சாப்பிட்றோம், நைட் சாப்பிட்றோம். இந்த புறம்பான மனிதன் பலவானாய் இருப்பதற்காக உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் பலவானாய் இருக்கணுமா? வசனம் வசனம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணாதவர்கள் கனவீனம் அடைவார்கள். அவர் கனவீனம் படுத்த மாட்டாரு, நீயே சம்பாரிச்சுக்குவ. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள்,
நிச்சயமாக வசனத்திற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். எப்பையும் பைபிள் தானா, வேற வேலையே இல்லையா? நீ என்ன பெரிய கலெக்டரா நான் கேட்குறேன்? அல்ல பிரதம மந்திரியா? வேலையா? சும்மா ஒன்றுக்கு உதவாத வேலையை செஞ்சுவிட்டு பேசுறத பாருங்க. நேரம் இல்லையா? 24 மணி நேரம் இருக்கு. தாராளமாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க ஒரு நாளைக்கு தாராளமாக 1 மணி நேரம் கொடுக்க முடியும். பக்கத்தில் வச்சுக்கோங்க. எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ 2 வசனம், 3 வசனம், 4 வசனம், 10 வசனம், 1 அதிகாரம், 2 அதிகாரம் வாசிங்க. அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது. மதுரமான வார்த்தைகள். கர்த்தர் மதுரமான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பார். அது எவ்வளவு சாப்பிட்டாலும் திகட்டாது. அவருடைய வார்த்தையிலே ஓடினால் இடற மாட்டான், நடந்தால் சோர்ந்து போக மாட்டான்னு பைபிள் சொல்லுது. நீங்க ஓடினா இடறி விழவே மாட்டீங்க, நடந்தா சோர்ந்து போகவே மாட்டீங்க. நல்ல வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். காலையில் எந்திரிச்ச உடனே பிள்ளைகளை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? ஆசீர்வதிப்பீங்களா? பிள்ளை தலையில் கையை வச்சு ஆசீர்வதிப்பீங்களா? என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வாங்க, என் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும், என் பிள்ளைகள் தேசத்தில் சிறப்பாக இருப்பாங்க, என் பிள்ளைகள் கர்த்தருக்கும் பிரயோஜனமாக இருப்பாங்க, தேசத்துக்கும் பிரயோஜனமாக இருப்பாங்க. அப்படி சொல்லுவீங்களா? நீங்கள் சொன்னால் அது நடக்கும். நீங்கள் சொல்லலை, காலையில் எந்திரிச்சோடனே பிள்ளை எந்திரிக்கலன்னா எப்படி திட்டணும்? யாராவது திட்டி காட்டுங்க பார்க்கலாம். வீட்டில் தான் திட்டுவீங்க, இங்கே காட்ட மாட்டீங்கள்ல. எரும மாடு, மணி 7 ஆயிடுச்சு, இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க? உருப்புட்டாப்பில் தான் சந்தோஷமாக அம்மா மாதிரிலாம் சிரிக்கிறாங்க. பிள்ளையை பார்த்து, பாப்பா தம்பு எந்திரிப்பா, என் தங்கம்ல எந்திரிப்பா, எந்திரிச்சு வாப்பா, குளிப்பா, பல்லு விளக்குப்பா, பல்லு விளக்காமல் சாப்பிட்லான்னு. நான் யானையெல்லாம் பல்லா விளக்குதுமா, அம்மா யானை பல்லு விளக்கு. அப்போ நீ யானைக்கிட்டேயே போய் படுத்துக்க, யானையோடையே குடித்தனம் பண்ணிக்க. அன்பா பேசுங்க, பிள்ளைகளை நேசியுங்க, பிள்ளைகளை வாழ்த்துங்க. பிள்ளைங்க வீட்டை விட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப தலையில் கையை வச்சு, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் சொல்லி பாருங்களேன். நீங்கள் சொல்ல சொல்ல அது நடக்கும். நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன் என் கல்யாணத்துக்கு முன்னால். அந்த வீட்டில் பாருங்கள் தண்ணி ஒழுங்காகவே வராது. நானும் யாரையாற்றோ ரிப்போர்ட் பண்ணி பார்த்தேன், எங்கெங்கேயோ போய் சொல்லி பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. கடைசியில் நமக்கு தான் ஆயுதம் இருக்குல்ல. ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு பைபிளை தூக்கிட்டு போய் குழாய் மேலே வச்சேன். ஏசு நான் தண்ணி வாங்கிச்சுடுறேன். சில நேரத்தில் இப்படி முட்டாள்தனமாலாம் நம்ம என்னென்னமோ செய்கிறோம் பாருங்க. ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. வாட்டர் இன்ஜினியர் வந்தார், கையில் வர்றப்பயே ஒரு ஸ்டாப் கிளாக்கை கொண்டு வந்தார், குழாயை திறக்க சொன்னார், தண்ணி எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அளவு எடுத்தார். அப்புறம் ஒவ்வொரு வீட்லேயும் போய் இந்த வேலையை செஞ்சார். செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்க குழாயில் தண்ணி வந்துருச்சுங்க. நான் சொல்கிறேன், முட்டாள்தனமாக தான் தெரியும், ஆனால் எனக்கு விசுவாசம் இருந்துச்சு. நான் கட்டளை கொடுத்தேன், அது நடந்துச்சு. சிங்கப்பூரில் நியூ கிரியேஷன் சர்ச்சுன்னு ஒரு நல்ல சர்ச் இருக்குது. அங்கே தான் என் மக குடும்பம்லாம் போகிறாங்க. அங்கே ஜோசப் பிரின்ஸ்னு ஒரு நல்ல பாஸ்டர். அவருக்கு ஒரு பாப்பா, சின்ன குழந்தை. அதுக்கு ஒரு நாள் காய்ச்சல் வந்துருச்சு. காய்ச்சல் போகவே இல்லை. பேராசிட்டமாலை கொடுத்தாச்சு, இதை கொடுத்தாச்சு, அதை கொடுத்தாச்சு, ஐஸ் தண்ணியை வச்சாச்சு, ஊசியை போட்டாச்சு, ஒன்றும் நடக்கலை. காய்ச்சல் போய்கிட்டே இருக்கு, பிள்ளை அலறிக்கிட்டே இருக்கு. அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார் தெரியுமா? கெட்டிக்காரரு. பைபிள் எடுத்தார், தரையில் போட்டார், ஏறி நின்றுட்டார். உங்களுடைய வசனத்தின் மேல் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டார். இது முட்டாள்தனம். இவ்வளோ நீங்கள் யாராவது போய் செஞ்சு விடாதீங்க. நீங்கள் தானே சொன்னீங்கன்னு நாளைக்கு எல்லாருக்கும் சொல்லிவிடாதீங்க. என்ன ஏறி நின்னாரு. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வசனத்தின் மேல் நிற்கிறேன் ஆண்டவரே, பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க,
இரக்கமுள்ள தேவன் பிள்ளையை சுகமாக்குனார். அநேக நேரத்தில் முட்டாள்தனமாக நம்ம சில காரியங்களை செய்கிறோம். அது பிசாசு காரியம் இல்லை, பிசாசுக்கடுத்த முட்டாள்தனம் அல்ல, நல்ல முட்டாள்தனம் தான். குழாய் மேலே கொண்டு பைபிளை வச்சு ஜெபம் பண்ணணுமா சொல்லுங்க? ஏன் சும்மா ஜெபம் பண்ணா என்ன? பைபிள் மேலே ஏறி நின்று ஜெபம் பண்ணணுமா? சும்மா ஜெபம் பண்ணா என்ன? ஆனால் அப்படி வருது, என்ன பண்ண? என்ன பண்ண? நம்முடைய முட்டாள்தனங்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. வாயை திறந்து பேசுங்க, வசனத்தை பேசுங்க, சொல்லுங்க. தொட்டா சுகமாவேன் சொல்லுங்க. நீங்க கையை வச்சா போதும் சொல்லுங்க. சொல்லி சொன்னபடி ஆகும் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் சொன்னபடி ஆக போகிறது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்கள் ஆண்டவர் பெரியவர். He is El Shaddai God. உங்கள் தேவைகளை காட்டிலும் பெரிய கர்த்தர். ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றான், ஐயோ இப்படி பொல்லாத ஜனத்தை எனக்கு கொடுத்தீங்களே, இத்தனை பேரை நான் கூட்டிட்டு வர்றேனே, முன்னால செங்கடல் இருக்கே, பார்வோனும் சேனையும் வந்துகிட்டு இருக்கே, நான் என்ன செய்ய? கர்த்தர் சொன்னாரு, உன் கையில் என்ன இருக்கு? கோல் இருக்கு, நீட்டு. அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். அவன் சொல்லியிருக்கலாம், ஆமா இவ்வளோ பெரிய கடலுக்கு குச்சியாக்கும் சொல்லியிருக்க முடியுமே. அந்த மூளையை கழுவணும். அந்த மூளையை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது, இருதயத்தை வைத்து பேச வேண்டும். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை விசுவாசித்து உங்களுடைய ஆவியிலே பரிசுத்தாவியிலே நிறைந்து பேச வேண்டும். குச்சியை நீட்டினா அவ்வளவுதான், செங்கடல் இரண்டாக திறந்து விட்டது. ஹல்லேலூயா. ஜனங்கள் கால் நனையாமல் அதை கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லுக் அன்டு காட். பிரச்சனை வர்றப்ப கர்த்தரை பார்க்க ஆரம்பியுங்கள், வார்த்தையை பேச ஆரம்பியுங்கள், இருதயத்தில் விசுவாசத்தை வைங்க. I don't know what your problems are, but God knows. கர்த்தருக்கு உங்க பிரச்சனை நல்லா தெரியும். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான். அவர் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜாதி பாக்கியம் உள்ளது. கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், அதனால தான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்காரு. உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். பாக்கியம்னா என்னப்பா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பைபிள் சொல்லுது, நீ ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனாய், அது உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்பினால் அது வரும். ஆசீர்வாதம் என்ன? இயேசுநாதர் தான் ஆசீர்வாதம், மிஸ்டர் ஆசீர்வாதம். சொல்லுங்க, ஆசீர்வாத கடவுளே என் வீட்டுக்கு வாங்க, என் கூட இருங்க. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, நடக்கிறப்ப சொல்லுங்க, படுக்கிறப்ப சொல்லுங்க, உட்காந்துருக்கப்ப சொல்லுங்க, சமையல் பண்றப்ப சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தால் என்னை நிரப்புங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பதற்காகவே பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்த என் சாமி ஆசீர்வதிங்க சொல்லுங்க, நடக்கும். இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை. கர்த்தரை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை. இயேசுவின் நாமத்தில் கடனே மறைந்து போ சொல்லுங்க. நல்ல வீடு வா. சொந்த வீடு இல்லாதவங்கெல்லாம் சீக்கிரமா வீடு கட்டுங்க. 14 வருஷமா என்னப்பா சொன்னீங்க? 13 வருஷம். ஏமாந்து போயிடாதீங்க. 13 வருஷம் தானே, வீடெல்லாம் கட்ட வேண்டாம், இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுடலாம். ஏமாந்து போயிடாதீங்க. அவர் 13 வருஷத்துல வருவார். ஏன் அது வரைக்கும் நல்லா இருக்க வேண்டியதானே? நல்ல வீட்டை கட்டி குடி இருக்க வேண்டியதானே? நல்லா சம்பாரிச்சு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டியதானே? இயேசுநாதர் வர்றது திட்டம், இது கடைசி காலன்றதும் உண்மை. ஆனால் அதுக்காக நல்ல வீட்டில் படுத்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டே சாப்பிடலாம், உள்ளதை விற்று தின்னுபிட்டுன்னு, அது தப்பு. வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் தான் சொன்னார். வேலையெல்லாம் செய்யுங்க, வேலைக்கு போங்க, பிள்ளைகளை நல்லா வளர்த்துருங்க. ஐயோ இந்த பிள்ளைகளை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் 13 வருஷத்தில் ஏசுநாதர் வந்துடுவார்ல, எல்லாம் இதுவும் ஆடு மாடு ஆட்டம் போட்டோம். அப்படி பிள்ளைய விட்டுறாதீங்க, தெரியுதா? பிள்ளைகள்லாம் படிக்க வைங்க, நல்லா படிக்க வைங்க.